அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். லக்கணத்தில் 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து இருப்பது செவ்வாய் தோஷம் அல்லது களத்திர தோஷம் என்று பொதுவாக குறிப்பிடுவார்கள். செவ்வாய் 7ஆம் இடத்தில் நீசம் ஆகிவிட்டால் செவ்வாய் தோஷம் இல்லை. செவ்வாய் சிம்மம் வீட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் அடிபட்டுவிடும். அதேபோல குருவின் பார்வை குருவோடு இணைவில் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனுடைய இணைவில் இருந்தாலும் அல்லது பார்வையில் இருந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது பெரிதாக வேலை செய்யாது. செவ்வாய் தனது சொந்த வீடான மேஷம், விருச்சிகத்தில் அல்லது உச்ச வீடான மகரத்தில் இருந்தாலும் செவ்வாயின் தோஷம் குறைந்து நற்பலன்களை ஏற்படுத்தும். ஜோதிட கணிப்பில் 7ஆம் இடம் என்பது சப்தம் பாவம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒருவரின் திருமண வாழ்க்கை, கணவன் அல்லது மனைவியின் குணம், கூட்டுத் தொழில் மற்றும் பொது தொடர்புகளை தீர்மானிக்கும் முக்கியமான இடமாகும். 7ஆம் இடத்தில் தைரியம், கோபம் மற்றும் ஆதிக்க குணத்தை குறிக்கும் இடமாகும். இந்த இடத்தில் செவ்வாய் அமரும்போது பொதுவாக இது ஒரு செவ்வாய் தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. 7இல் செவ்வாய் இருந்தால் உண்டாகும் பொதுவான பலன்கள் பார்ப்போம். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள், அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி மிகவும் தைரியசாலியாகவும் சுறுசுறுப்பானவராகவும் நேர்மையானவராகவும் இருப்பார். கூட்டுத் தொழிலில் சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். சிலருக்கு திருமண தாமதம் ஏற்படும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் சில ஆன்மீக பரிகாரங்களை பார்ப்போம். செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய பூஜாங்கம் பாராயணம் செய்வது நல்லது. மயிலாடுதுறை அருகில் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று செவ்வாய் பகவானை தரிசித்து சிவப்பு துணிகளை சாற்றி துவரம் பருப்பு தானம் செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து மாலை முருகப்பெருமானை தரிசித்த பின் உணவு அருந்துவது நிவர்த்தி தரும். நண்பர்களே, செவ்வாயின் உக்கிரத்தை குறைக்க செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி துளசி மாலை இட்டு வழிபடலாம். செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில், அதாவது மாலை 3 மணிக்கு மேல் 4:30க்குள் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சப்பழ தீபம் ஏற்றி வழிபடலாம். 7இல் செவ்வாய் இருப்பவர்களுக்கு
செவ்வாய்க்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு அல்லது கோவில்களுக்கு துவரம் பருப்பை தானமாக வழங்கலாம். சிவப்பு நிற ஆடைகள், சிவப்பு நிறத்தில் உள்ள பழங்கள், ஆப்பிள், மாதுளை போன்ற சிவப்பு நிறத்தில் உள்ள பழங்களை தானமாக வழங்கலாம். முக்கியமாக வருடத்திற்கு 2 முறை இரத்த தானம் செய்யலாம். செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் என்பதால் பசியோடு இருப்பவர்களுக்கு சுட சுட சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். திருமணம் பொறுத்த பரிகாரங்களை பார்ப்போம். 7ல் செவ்வாய் உள்ள ஜாதகருக்கு அதேபோல் 7ல் செவ்வாய் அல்லது 2, 4, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருக்கும் அந்த பொருத்தமானவர்களை பார்த்து திருமணம் செய்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. இதேபோல் திருமணம் செய்தால் செவ்வாய் தோஷம் சமன்படும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பிராக்டிக்கலாக சில பரிகாரங்களை செய்யலாம். உங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு விட்டு போவது நலம். செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ தவிர்க்கவும். குடிக்கும் நீரை காப்பர் பாத்திரத்தில் அருந்துவது உடலின் வெப்பத்தை குறைத்து மன அமைதியை தரும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த லக்கணம், எந்த ராசி மற்றும் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாள் என்பதை பொறுத்து பலன்கள் சில நேரங்களில் மாறுபடும். ஜோதிட சாஸ்திரத்தில் 7ல் செவ்வாய் இருந்தும் தோஷம் இல்லை என்று குறிப்பிடும் சில சிறப்பு அமைப்புகள் உள்ளன. செவ்வாய் சிம்மம் அல்லது கும்பத்தில் 7ஆம் இடமாக அமைந்தால் தோஷம் இல்லை. குரு, சுக்கிரன் அல்லது புதன் வீடுகளான மிதுனம், கன்னி, தனுசு, இந்த இடத்தில் 7ஆம் இடமாக செவ்வாய் இருந்தால் தோஷத்தின் வீரியம் மிகவும் குறைவு. வாழ்க்கை துணையுடன் பேசும்போது நான் சொல்வதுதான் சரி என்று ஆதிக்க மனப்பான்மையுடன் பேசாமல் விட்டு கொடுத்து கலந்து ஆலோசிப்பது நலம். இது திருமண வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் மாற்றும். 7ல் செவ்வாய் இருக்கப்பட்டவர்கள் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், எலக்ட்ரிக்கல், போலீஸ், மிலிட்ரி, மெடிக்கல், சர்ஜரி, ஸ்போர்ட்ஸ் போன்ற தொழில்களில் ஈடுபட்டால் மிக சிறந்த வெற்றியும் பண வளர்ச்சியும் உருவாகும். 7ல் செவ்வாய் இருக்கும் ஜாதகருக்கு செவ்வாய் தசை அல்லது செவ்வாய் புத்தி நடக்கும் காலகட்டத்தில் திருமண உறவிலோ அல்லது கூட்டுத் தொழிலோ சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். 7ல் செவ்வாய் இருக்கும் இவர்கள் வீட்டில் சுவர்களில் அடர்ந்த சிவப்பு நிறம் பெயிண்ட் அடிக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமைகளில்
காரமான உணவுகளை குறைத்து கொண்டு குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வது உடலின் பித்தத்தையும் உக்கிரத்தையும் குறைக்கும். நண்பர்களே, இவர்கள் யோகா மற்றும் தியானம் செய்வது மன அமைதியை தந்து கோபத்தை கட்டுப்படுத்த உதவும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பயனுள்ள கருத்துக்களையும் வீடியோக்களையும் ஆன்மீக சம்பந்தமான செய்திகளையும் சித்த மருத்துவ சம்பந்தமான செய்திகளை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.